அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் உலகிலேயே அதிகமாக மது குடிப்பவர்கள் இந்தியர்கள். குடிப்பழக்கத்தால் கல்லீரல், கணையம், இரைப்பை ஆகியவை கெட்டு புற்றுநோய் வந்து நேரடியாகவும், குடிபோதையில் விபத்து, வன்முறை, தற்கொலை போன்றவற்றால் மறைமுகமாகவும் உயிர் இழப்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு 2 லட்சத்தை தாண்டுகிறது. தமிழகத்தில் இந்த நிலைமை மிகவும் மோசம். இங்கு சுமார் 1 கோடி பேர் ஆல்கஹால் அடிமைகள். இந்த எண்ணிக்கையில் 10 to 15 வயதுக்குட்பட்ட சிறார்களும் இருக்கின்றனர். மதுவுக்கு அடிமையாவது ஏன்? ஆக்சிஜனை போன்று ஆல்கஹாலும் குடிநோயாளிகளுக்கு அன்றாட அவசியம். என்ன காரணம்? ஆல்கஹால் கொடுக்கும் போதை. அறிவியல் முறைப்படி சொன்னால் என்டார்ஃபின் என்னும் மகிழ்ச்சி ஹார்மோன் போடும் பாதை, டோபமைன் என்னும் பழக்கதோஷ ஹார்மோன் தூண்டும் போதை. அதென்ன என்டார்ஃபின், டோபமைன்? சுருக்கமாக சொன்னால், பெரும் மகிழ்ச்சியில் திளைக்கும்போது நம் மூளையில் பிறக்கும் ஒரு வேதிப்பொருள்தான் என்டார்ஃபின். நீங்கள் நன்றி பெருக்கில் நண்பரை கட்டி அணைக்கும் போது, உங்கள் காதலி ஏற்றுக்கொள்ளும் போது, பிடித்த இணையுடன் உறவில் உச்சத்தை எட்டும்போது, இப்படி நீங்கள் பரவசப்படும் போதெல்லாம் உடலில் அமுத சுரபியாக சுரக்கிறது என்டார்ஃபின் என்ற ஹார்மோன். மூளையில் பரிசு மையம் இருக்கிறது. இங்கு டோபமைன் சுரக்கிறது. டோபமைன் என்பது நமக்கு மகிழ்ச்சி தரும் விருப்பங்களை பழக்கத்துக்கு கொண்டு வரும் ஒரு ஹார்மோன். உதாரணத்துக்கு, துரித உணவில் விருப்பமென்றால் அடிக்கடி அதை சாப்பிட தூண்டும். குடிப்பதில் விருப்பமென்றால் மீண்டும் மீண்டும் குடிக்க தூண்டும். பலரும் துரித உணவுக்கும் குடிக்கும் அடிமையாவது இப்படித்தான். மது அருந்தும்போது இரத்தத்தில் கலக்கும் ஆல்கஹால் மூளையில் என்டார்ஃபின் சுரப்பதை தூண்ட, உடல் காற்றில் பறப்பது போல் ஒரு போதை தலைக்குள் ஏறுகிறது. என்டார்ஃபின் கொடுக்கும் இந்த தனி சுகத்தை மூளை தனது அழிக்க முடியாத நினைவு தொகுப்பில் நிரந்தரமாக பதிவு செய்து கொள்கிறது. போக போக அந்த சுகபோக அனுபவத்திற்கு மூளை பழகிவிட்ட குறிப்பிட்ட நேரத்தில், சூழலில் அந்த சுகத்தை தேடி அலைகிறது. இந்த நேரத்தில் டோபமைன் சுரக்கிறது. இது குடிக்க தூண்டுகிறது. மதுவை குடித்ததும் ஆல்கஹால் நேராக சிறுமூளைக்கு சென்று ஹலோ சொல்கிறது. வீட்டுக்கு புதிய விருந்தாளி வந்து விட்டால் கொஞ்ச நேரம் அம்மாவை மறந்துவிடும் குழந்தை மாதிரி. இந்த புதிய நட்பில் பெருமூளை என்னும் எஜமானரின் கட்டுப்பாட்டில் சிறுமூளை விலகிவிடுகிறது. தான் செய்ய வேண்டிய இயல்பான உடலியல் விஷயங்களை அது மறந்து விடுகிறது. மது குடிப்பவர்களுக்கு கண்களில் போதை தெரிவதும், கால்கள் பின்னுவதும், பேச்சு குளறுவதும், மயக்கத்தில் திளைப்பதும் இதனால்தான். மூளை சரி, மதுவுக்கு இதயத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. எப்படி? டாக்டர், மது அருந்தினால் இதய நோய் வராது என்று ஒரு கட்டுரையில் படித்தேன். அதனால்தான் நான் மது அருந்துகிறேன். இந்த உண்மையை சொன்னால் புரிந்து கொள்ளாத என் மனைவி பிரச்சனை செய்கிறாள். நீங்களே அவளிடம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள் என்று மனைவியோடு வரும் குடிநோயாளிகளை நான் அதிகம் பார்த்திருக்கிறேன். அப்படியானால் மது அருந்தினால்
இதய நோய் வராதா என்பது உண்மையா? இதற்கு விளக்கம் சொல்ல 1963இல் அமெரிக்காவில் சிகாகோவில் நடந்த ஓர் ஆராய்ச்சியை உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். மதுவுக்கும் இதய நோயாளிகளுக்கும் உள்ள தொடர்பு குறித்த ஆராய்ச்சி அது. தினமும் 60 மில்லி ரெட் ஒயின் என்னும் மதுவை குடிப்பவர்களுக்கு மாரடைப்புக்கான சாத்தியம் குறைவு என்ற அந்த ஆராய்ச்சி சொல்வது, ஆல்கஹாலில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பிளேவனாய்டுகள் என்னும் 2 வகை நுண்ணூட்டச் சத்துக்கள் இருப்பதால் அவை இதயத்துக்கு பாதுகாப்பு தருவதாக அந்த ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதை குடிநோயாளிகள் இன்றைக்கும் உடும்பு பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகள் மதுவை அருந்துவதால் கிடைக்கும் நன்மைகளை விட கெடுதல்கள்தான் அதிகம். ஆகவே மது எந்த அளவில் உடலுக்குள் போனாலும் ஏதாவது ஒரு வழியில் அது ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் என்பதாகவே தெரிவிக்கின்றனர். மேலும் ஆல்கஹாலில் இருந்து கிடைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் பிளேவனாய்டுகளையும் நாம் சாப்பிடும் திராட்சை பழத்திலும், நெல்லிக்காயிலையும், நாவல் பழத்திலையும், நம்முடைய நாட்டு காய்கறிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவை குறிப்பிடுகின்றன. ஆனால் இம்மாதிரியான நல்ல முடிவுகளை குடிநோயாளிகள் தங்கள் வசதிக்காக மறந்து விடுகிறார்கள் அல்லது மறைத்து கொள்கிறார்கள். நடைமுறையில் மதுவை ஒரு மருந்தாக எந்த ஒரு மருத்துவரும் பரிந்துரைப்பது இல்லை. எதையும் தங்களுக்கு சாதகமாக வளைத்து கொள்ளும் மக்களின் மனோநிலைதான் இதற்கு காரணம். மரபு ரீதியாகவும் மதுவுக்கு எளிதில் அடிமையாகிவிடுகின்ற குணம் இந்தியர்களுக்கு உண்டு. ஆகவே தினமும் 60 மில்லி என்று குடிக்க ஆரம்பித்து ஒரு ஃபுல் இல்லாமல் உறங்க வராது என்று குடிக்கு அடிமையாகி போனவர்களே நம் நாட்டில் அதிகம். அப்படி ஆல்கஹாலுக்கு அடிமையாகி விட்டால் அதிலிருந்து மீள்வது படு சிரமம். மதுவால் மூளை மட்டும் மயங்குவதில்லை, இதயமும் மயங்கிவிடும். அப்போது திடீர் மரணங்களுக்கு பல வழிகளில் அது பாதை போடும். எப்படி? மதுவில் இருக்கும் ஆல்கஹால் குடிநோயாளிகளின் இரத்த அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எகிர வைக்கும். இதனால் இரத்த குழாய்களில் உள்ள காயங்கள் ஏற்படும். இதை தொடர்ந்து இரத்தத்தில் ட்ரைகிளிசரைட்ஸ் என்னும் வகையான கொலஸ்ட்ராலை அவை ஆல்கஹால் அதிகப்படுத்திவிடும். போக போக கெட்ட கொலஸ்ட்ராலோடு கூட்டு சேர்ந்து கொள்ளும். புதிதாக சாலைகள் போடும்போது ஆங்காங்கே குவிக்கப்படும் ஜல்லி, மணல் குவியலைப் போல இரத்த குழாய்களில் இயல்பாக சுற்றி கொண்டிருக்கும் கொலஸ்ட்ராலை உள் காயங்களில் ஆங்காங்கே குவித்து கூடுகட்ட ஏற்பாடு செய்யும். இந்த ஏற்பாடு இதய தமனியில் நிகழ்ந்தால் மாரடைப்பு வரும், மூளையில் நிகழ்ந்தால் பக்கவாதம் வரும். நாள்பட்ட குடிநோயாளிகளுக்கு இதயத்தில் தசை அமைப்பு மாறிவிடும், இதயம் விரிந்துவிடும். இதனால் இதய தசை நலிவடையும். இதை விரிந்த இதய தசை நோய் என்கிறார்கள் மருத்துவர்கள். இந்த நிலைமையில் இதயம் இருந்தால் இதயத்தில் மின்னோட்டம் ஏற்படும். அப்போது இதய துடிப்பில் பிரச்சனை ஏற்படும். கடிவாளம் இல்லாத குதிரை ஓடுகிற மாதிரி இதயமும் சுய கட்டுப்பாட்டை இழந்து இயங்கும். லப் டப் என ஒரே சீராக துடிக்க வேண்டிய இதயம் தடதடவென துடிக்க ஆரம்பிக்கும். இதன் விளைவால் நெஞ்சில் படபடப்பு, நெஞ்சுவலி, மயக்கம், மாரடைப்பு, இதய செயலிழப்பு, திடீர் மரணம் என உயிருக்கு வரும் ஆபத்துக்கள் அணிவகுத்து பக்கவாதமும் எட்டி பார்க்கும். ஆல்கஹாலில் உள்ள உணவு கலோரிகள் அதிகம். 100 மில்லி பீர் அல்லது ஒயினில் 150 கலோரி இருக்கிறது. ஒரு காக்டெயில் பார்ட்டியில் குறைந்தது 500 கலோரி அதிகரித்துவிடும். மதுவோடு சோடா அல்லது செயற்கை சர்க்கரை கலந்த இனிப்பு பானங்களை கணக்கும்போது கலோரிகள் இன்னும் அதிகரித்துவிடும். இதனால் உடல் பருமன் ஏற்படும். இது
உடலில் இன்சுலின் எதிர்ப்பை தன்மையை அதிகப்படுத்தும். அப்போது சந்தடி இல்லாமல் சர்க்கரை நோய் வந்து சேரும். ஏற்கனவே சர்க்கரை நோய் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் சர்க்கரை நோய் மாத்திரைகளோடு ஆல்கஹால் விரோதி போல வினைபுரியும். அப்போது அந்த மாத்திரைகள் செயலிழக்கும். இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதற்கும் தாமதமாகும். சில நேரம் சர்க்கரை நோய் கட்டுக்கடங்காமல் போகும். இதனால் இரத்த குழாய்களில் உள்காயங்கள் ஏற்பட்டு மாரடைப்புக்கு வழி தேடும். இந்த மது நமக்கு தேவையா? மதுவை ஒழிப்போம், நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம்.